மல்கியா 3ஆம் அதிகாரம் 6லேருந்து வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோப்பின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் அவரே பதிலுன்னு சொல்றாரு, என்கிட்ட திரும்புங்க, நான் உங்களிடத்துல திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசிட்டே இருக்கிறார் பாருங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றா, விரும்புகிறார். அதையும் அவருக்கு பதிலாக அவன் சொல்றாரு, எந்த விஷயத்தில் திரும்பணும், எந்த விஷயத்தில் அங்கே வரட்டும். இதெல்லாம் உண்மை. இந்த சக்தி எல்லாம் இன்னைக்கு உலகத்தை சுத்திரும் வேலை செய்யுது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நம்பி பாரு, இந்த சக்தி எதுவுமே உன் வாழ்க்கையில உன்னை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நான் வேலை செஞ்சு காமிக்கிறேன்றாரு. ப்ரூஃபோட பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு போக இப்போ வசனத்தை காமிச்சேன், இது ப்ரூஃப் வேணும். அப்படி கரெக்டாக என் சத்துருக்களை என்ன மேற்கொள்ள கர்த்தர் செய்யறது சரியா? இந்த தசம பாகத்தினால் அது நடக்குதா? ஏன்னா நிறைய பேர் அவங்கள நினைக்கிறாங்கன்னா அது வேற, இது வேற. இல்ல இல்ல, இது ஒரு கோட்பாடு, இது ஒரு சக்தி, இது ஒரு வழி. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ கோபமாக கேட்கிறாரு அவங்கள பார்த்து, என்னிடத்துல எப்படி நீ திருடலாம் அப்படின்னு கேட்கிறாரு. வாங்க ஆதியாகமத்துக்கு வாங்க. 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பணிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுன்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமசுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 17. அவன் கெதல்லாகோமாவையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமி ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இதில் நிறைய பேசியிருக்கான். இன்னைக்கு சில நிறைய காமிதில் இன்னும் போயிடுச்சுன்னு இருக்கலாம். ஏகப்பட்ட ஐட்டம் இதுக்குள்ள இருக்குது. சில நேரத்தில் இதை வாசிக்கும் போது நமக்கு சில விஷயம் புரியல பாருங்க. 3 ராஜாவை போய் இவன் ஜெயிச்சுட்டு வரான், அவங்கள மேற்கொண்டுட்டு ஜெயிச்சுட்டு அப்படி வரான். வந்த உடனே 18 பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இப்போ சாலேமின் ராஜா வராரு. இந்த சாலேமின் ராஜா சொல்லும் போது பாருங்க, தேவனுடைய ஆசாரியனாக இருந்த அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்க. தேவனுடைய ஆசாரியன்ற ஆசாரித்துவம் அப்படின்ற வார்த்தை எங்க வருது தெரியுங்களா? பைபிள்ல நீங்க போய் வாட்சிங்கன்னா யாத்திராகம் 25 வாட்சி பாருங்க. கூடாரத்தை எப்படி அமைக்கணும், உடன்படிக்கை பெட்டி எப்படி அமைக்கணும், ஆசாரித்துவம் எப்படி இருக்கும், ஆசாரி ஊழி எப்படி இருக்கும், அங்கதான் கொண்டு வருவார் அவரு. ஆசாரித்துவம்ன்றதே அங்கதான் விளங்கும். ஆசாரியனுடைய வேலை என்னன்னு போய் நீங்க பாருங்க. ஒரு ஆசாரியன் போதிக்கக்கூடியவனா இருப்பான். போதிக்கலன்னா எதுவுமே தெரியாது. ஒரு பாவம் செஞ்சுட்டான், அந்த ஆசாரியன் கிட்ட வரணும். அந்த ஆட்டுக்கு அவன் தான் அந்த ஆட்டை கொண்டு வரணும். அவன் பலி செலுத்துவான், அவன் தகனம் பலியிடுவான். அப்புறம் இந்த ஆசாரியன் அவங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க, இந்த உறுதியை கொடுப்பாங்க. ஆசாரியர்கள் வேலை அது. ஆசாரியர்கள் தான் எல்லாத்தையும் முன்னே நின்று செய்வாங்க. நீங்க போய் யோசுவா புத்தகத்தை கூட வாசிச்சு பாருங்க. ஆசாரியர்கள் முதலாவது எக்காலங்களை ஊத கடவர்கள். யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியங்க எக்காலங்களை ஊதக்கூடாதுங்க. யுத்தத்துக்கு போற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் ஊத சொல்ல மாட்டாங்க. நீங்க யோசுவால வாசித்து பாருங்க, ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத கடவர்கள். ஏன்னா ஆசாரியுடைய துணி என்ன தெரியுங்களா? கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்னவா இருக்கிறார், என்ன போதிக்கிறார்ன்றதான் அவருடைய துணியை பாருங்க. இங்க தேவனுக்கு ஆசாரியனா இருந்த முதல் வார்த்தை இங்க தான் வருது. ஆசாத்துவம் என்ற வார்த்தை இங்க தான் வருது பாருங்க. தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து போதிக்கிறான். ஏதோ ஒரு சில காரியத்தை அவனுக்கு சொல்லித்தரான். இப்போ ஆசாரியனை அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் ஆபிரகாம் எதிர்கொண்டு வரான். இப்போ ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை எடுத்துட்டு நிறைய பொருட்களோட நிக்கிறான். இப்போ இந்த சாலோமின் ராஜாவாகிய தேவனுடைய ஆசாரியன் இருக்கிறவன் அவனுக்கு ஏதோ போதிக்கிறான். எப்படி போதிக்கிறான் பாருங்க. 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அந்த வார்த்தை திருப்பி போடுங்க, வானமும். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க, வேதத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த இடத்துல வாசிச்சீங்களா? மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதி. இங்க அதே கொண்டு வராரு பாருங்க. வசனத்து சில இடத்துல வெளிப்படையா இருக்கும், சில இடத்துல மறைக்கப்பட்டிருக்கும்.
அந்த மறைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வெளிப்படையா காமிக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆட்கள் அவசியம். இங்க சொல்றாரு பாருங்க, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான், வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. சொல்லுங்க, வானத்தையும் பூமியும். அப்ப வானத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுங்க, இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையாங்க? பூமியை பார்த்தே வாழ போறீங்களா, இல்ல வானத்தில் நம்பி வாழ போறீங்களா? வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப வானன்றது ஒரு பெரிய கோட்பாடு அவனுக்கு போதிக்கிறான். வானம் ஒன்று இருக்குப்பா, அங்க ஒரு பலகனி இருக்கு, அங்க ஒரு பிதா இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், நீ செழிக்கிறதுக்கு நிறைய காரியத்தை கோட்பாடு அவன் போதிக்கிறாங்க. அவன் போதிச்சு அவன் ஆசீர்வதிக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, வாட்சி பாருங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அதுக்கப்புறம் வருது பாருங்க, இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம். 20 சொல்லுது பாருங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு. இப்போ அந்த சத்துருக்களை ஜெயிச்சது யாரு? அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்களே, 318 பேரை கூட்டின்னு போய் ஆபிரகாம் யுத்தம் பண்ணான்னு சொல்லுதே. இப்போ 318 பேர் போய் யுத்தம் பண்ணாங்களா? யுத்தம் பண்ணாங்க. அப்ப 318 பேர் யுத்தம் பண்ணது நிஜம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிஜம், நிஜம். ஆனா அந்த 318 பேர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே இப்போ அவங்க இந்த ஆசாரியன் வந்து சொல்றான், தேவனுடைய ஆசாரியனா இருக்கிற சாலோமின் ராஜா வந்து சொல்றான், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்ப அந்த 318 பேர் யுத்தம் பண்ணாங்க. அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. 318 பேர்ல ஒருத்தம் கூட சாவல. நீ வாட்சி பாருங்க, யுத்தம்னா 2 பக்கம் சாவு இருக்கணுமா இல்லையா? சண்டைக்கு போனாங்க, ஒரு யுத்தத்துக்கு போனா 318 பேர்ல 18 பேர் செத்து போனான்னு சொல்லலாம். 3 ராஜாவை மேற்கொள்றான். இல்ல 300 பேர் செத்து 18 பேர் வரலாம், இல்ல 270 பேர் இருக்கலாம். 318 பேரும் சாவே இல்லை. 318 பேரும் ஜெயத்தோட வராங்க. எப்படி? அந்த 318 பேருக்கு பின்பதாக ஒரு மாபெரும் சக்தி அங்க வேலை செஞ்சுருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விளங்குதா? விளங்குவீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், என் சத்ருவை நான் மேற்கொண்டேன். முடியவே முடியாது. நீங்க வேலைக்கு போகலாம், உங்களுக்கு 1000 சத்ரு எழுந்திருக்கலாம், உங்க கண்ணு காண முடியாத ஒரு சக்தி உங்களை மேற்கொள்ளணும். அவன் போடுற திட்டத்தெல்லாம் அடங்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கி காமிச்சிடாது. ஒத்துக்கிறீங்களா அதெல்லாம்? அப்ப அவன் சொன்ன உடனே, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து சொன்ன உடனே ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவனுக்கு செலுத்தினான். அப்ப ஆபிரகாமுக்கு விளங்கிச்சு, நான் செழிக்கிறது எப்படி? யாரால நான் செழிக்கிறேன்? தேவனால. வானத்தின் பலகனினால. வானம் எனக்காக திறக்கப்படுது, வானத்தில் இருக்கிற தேவனால நான் ஜெயிக்கிறேன்றதை விளங்கிச்சு. அதை அவன் போதிச்சான். இப்ப சத்துருவை ஜெயிச்சோன்னு இன்னும் விளங்கி போச்சு. ஓ, ஒருத்த கூட சாவலியே, 318 பேர்ல ஒருத்த கூட சாவலியே, அப்ப எப்படி இந்த ஜெயம் வந்துச்சு? இப்ப அவனுக்கு நல்லா விளங்கிச்சு. பாருங்க, என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுத்த அந்த தேவனுக்கு அப்படியே தரகிறான். திறந்து 10% கொண்டு வந்து வரும். எல்லாவற்றிலும் அவனுக்கு தசமபாகத்தை கொடுத்தான். ஏமே, தசமானது ஒரு சக்தி. சொல்லுங்க, ஒரு சக்தி. எது மாதிரி விளங்குது பாருங்க. நான் இங்கே மைக்ரோஃபோனில் பேசுகிறேன். இதுக்கு ஒயர் கிடையாது, இதுக்கு ஒயர் கிடையாது, ஒரு ரிசீவர் மட்டும் இருக்கும். அந்த ரிசீவர்லேருந்து இந்த ஒயருக்கு இந்த மைக்ரோஃபோனுடைய சத்தம் அதை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுது? ஸ்பீக்கரில் கொடுக்குது. ஒயர் கிடையாது. இப்போ ஒயர் இல்லை, ஆனால் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் அந்த ரிசீவருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமான்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா ஆஃப் பண்ணி காமிக்கணுமா? ஆனா இப்போ இதுல இருந்து நான் பேசுற சத்தம் அதுல போகுது. எத்தனை பேர் பாக்குறீங்க? அந்த சக்தி அப்படியே போய் அந்த டிரான்ஸ்ஃபர்ல நுழையிறத எத்தனை பேர் பாக்குறீங்க? ரிசீவர்ல நுழையிறத சொல்லுங்க எனக்கு. யாராவது இருக்கிறீங்களா? ஆனா போகுது. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ரிசீவர் அது ரிசீவ் பண்ணலன்னா உங்களுக்கு சத்தம் வராது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கண்கள்ல பார்க்கல, ஆனா என் காது கேட்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தசமபாகன்றது என்னன்னா ஒரு மாபெரும் சக்தி. உங்க சத்துரு என்ன வேணா திட்டத்தை போடலாம், கடவுள் அதை ரிசீவ் பண்ணிட்டாருன்னா அந்த சக்தி அங்க வேலை செய்ய விட மாட்டார் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா கண்ணில் பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அந்த சக்தி வேலை செய்யாம பண்ணா என்ன பண்ணும்? அப்படியே ரிசீவர் எடுத்து உடைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த பிளக்கை மட்டும் என்ன பண்ணா போதும், பிடிங்கிட்டா முடிஞ்சு போச்சு. நான் என்ன கத்தினாலும் அங்கே போகாது, அது வேலை செய்யாது, ரிசீவ் பண்ண முடியாது, வராது. அதே மாதிரி தான் பிசாசு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான வழி இந்த தசமபாகம். இதை நீங்கள் போடும்பொழுது கடவுளுடைய சந்நிதியில் வரும்போது, ஆலயத்தில் வரும்போது அங்கே ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது.
உங்க கண்கள்ல பார்க்க முடியாத ஒரு சக்தி, உங்க எதிரி என்னெல்லாம் திட்டத்தை போடுறானோ அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அங்க வேலை செய்யுது. இப்ப அவன் என்ன செய்யறான் பிசாசு, இதுல கொண்டு வந்து உங்க மனதை பிக்ஸ் பண்ணிடுறான். ரொம்ப பெருசா கிடையாது, பிளக்க மட்டும் என்ன பண்றான், பரவாயில்ல இதனாலயா வாழ்றோம், பரவாயில்ல இதுனா ஒரு பெரிய ஜெயமா, பரவாயில்ல, கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் சொல்றாங்களா, உன் காணிக்கும் தசமோடியும் என் பண்டசாலை. பண்டசாலைன்னா என்னதுங்க, நீங்க நினைக்கிறீங்க நான் போடுறதெல்லாம் ஏதோ இல்ல, நான் போடுறதெல்லாம் பண்டசாலையில் இருக்கு, எல்லாம் அங்கே சேர்த்து வைக்கப்படுது. எனக்கு எப்போ சொல்றாரு, அப்பொழுது அந்த வார்த்தை போனார், நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அப்பொழுது ஏற்ற காலத்தில், அப்பொழுது நான் எப்போ, எனக்கு எப்போ எல்லாம் தேவையோ, எப்போ என் நிறைவு வேணும், எப்போ நான் ஜெயிக்கணுமோ, அப்பொழுது எனக்காக அந்த ஸ்டோர் அவர் தரக வல்லவரார். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வாங்க, இது வந்து இது புரிஞ்சுக்கணும். இப்போ அவன் விளங்கிக்கிட்டான், யாரு, ஆபிரகாம் விளங்கிக்கிட்டான். ஆபிரகாம் விளங்கினதுனால தான் ஐயோ என் சத்ருவை நான் மேற்கொள்ளலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் சுற்றின்னு இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. எத்தனை பேர் தெரியும்? நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எதிரியே இல்லை. நிறைய பேர் உங்கள் கண்கள் காண முடியாத அளவுக்கு நிறைய பேர் சுற்றின்னு கிடக்கலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எப்படா இவனை தள்ளலாம், எப்படா இவனை மிதிக்கலாம். அதனால தான் பாருங்கள், நிறைய ஆட்கள் இந்த பொய் பேசினே சுற்றின்னு கிடப்பாங்க. தேவையில்லாத அவங்க எண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் வந்து பெற்றுக்கொள்ள முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்களால முன்னேற முடியல. அதனால முன்னேற ஆளை எப்படியாவது என்ன பண்ணி ஆகலாம், கெடுக்கலாம், அவனை இழுக்கலாம். இது பிசாசுடைய யுத்தி. பிசாசு இதை செய்யறான், மனிதர்கள் மூலமா செய்யறான். இதை ஒரு பெரிய சக்தியை அவன் பயன்படுத்துறான். அதனால ஜனங்களை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இதை ஒரு பெரிய காரியமா கையில் எடுத்துக்கின்னு உங்களுக்கு எதிராக நிறைய காரியங்களை யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். வாசித்து பாருங்க, அதை வாசிங்க. 20, 14, 20 சொல்லுங்க. என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஏமே, ஏன் சத்துரு என் கையில் ஒப்பு கொடுக்குறாரு? இவன் தான் அவனை இப்படி பண்ணா, அவன் முன்னாடி உங்களை உயர்த்தி அவனை கொண்டு வந்து கையில் காட்டுறாரு. இவனை நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதை நீ பார்க்கணும் அப்படின்றத காட்டுறாரு. அதே மாதிரி ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. போலாம். இது அப்படியே இல்லை, இது சக்தி தானான்றதை இன்னொரு சில காரியத்தை காமிக்கிற பாருங்க. வாங்க, ஆதியாகமம் 26 வாங்க, 6வது வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்வார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவை அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கு அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதுக்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதுக்கு அபிமெலேக்கு, என்னிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். இதை ஏன் வாச்சனா, இதே வேலையை அவங்க அப்பா செஞ்சுக்கிறார். ஆபிரகாம் செஞ்சாரா செய்யலையா? மனைவியே சகோதரின்னு சொல்லி கொடுக்கணும் ஐடியா எங்கிருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து வந்துச்சு? கரெக்டாக நல்லா கற்றுங்க. நீங்கள் நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுமோ நம்ம பிள்ளைங்க அப்படியே செய்யும். எது பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்க அதை அப்படியே பார்த்து காப்பி வச்சு அப்படியே செய்யும். நான் ஒரு மாதிரி ஷேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ரைஸர் அங்கே வச்சுட்டு போயிட்டேன் பாருங்க. அப்போ என் பையன் பெரிய ரொம்ப சின்னவன், அவன் எடுத்து அப்படியே ஷேவ் பண்ணுவான் ஆற்றுக்குனான் சின்ன வயசுலேயே. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. சரி, இப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்து மனைவிய சகோதரின்னு சொல்றது மாத்திரம் கத்துன்னு இருப்பானா, ஆபிரகாம் கிட்ட இருந்து ஈசாக்கு தசமபாகம் கொடுக்கறத பத்தியும் கத்துன்னு இருப்பானா? சொல்லுங்க பிரதர், ரெண்டுத்தையும் கத்துருப்பானா இல்லைங்களா? ஈசாக்குடைய அந்த இடத்துல வந்து தசமபாகம்ன்ற வார்த்தை இருக்காது, ஆனா ஈசாக்கு செழிக்கிறத பத்தி நிறைய இருக்கும். அப்ப ஈசாக்கு செழிக்கணும்னு சொன்னா
அவங்க அப்பா ஆபிரகாம் செழிக்கிற வழியை கத்துக் கொடுக்கலன்னா அவனால என்ன பண்ணிருக்க முடியாது, செழித்திருக்க முடியாது. ஏன்னா அவன் பிழைத்திருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். எப்படி பிழைக்கணும், ஒரு நாட்டுக்குள்ள போனா எப்படி யுக்தியை பயன்படுத்தணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் அவங்க அப்பா கத்துக் கொடுத்ததுனால அதே மாதிரி பஞ்சத்திலே எப்படி செழிக்கணும்னு ஈசாக்குக்கு ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பான், சொல்லி கொடுத்திருப்பான். வாசிங்க பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனை ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளையும் தூத்து மண்ணினால நிரப்பி போட்டார்கள். 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிற மிகவும் பலத்தவனானாய் என்றான். அபிமெலேக்கு யாருங்க? பெலிஸ்தருக்கு ராஜா. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா ஒரு சாதாரணமான அந்த நாட்டில் குடியிருக்கிற மனுஷனை பார்த்து பயந்து, நீ எங்களிலும் அதிகமாய் பலத்தவனாய் எங்களை விட்டு போய்விடுன்னு சொல்றான்னு சொன்னா, ஈசாக்கு ஒரு சராசரியான வகையில செழித்திருப்பானா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில செழித்திருப்பானா? நீங்க சொல்லுங்க, எனக்கு பதில் நீங்களே யோசிச்சு பாருங்க. யாரும் விதைக்கலையா அந்த நாட்டில்? யாரும் விவசாயம் பண்ணலையா? யாரும் அறுவடையை பார்க்கலையா? யாருக்குமே நடக்கலையா? அப்ப ஈசாக்கு மட்டும் எப்படி செழிக்கிறான்? ஏன்னா வேதம் சொல்ல, கர்த்தரை அவனை ஆசீர்வதித்ததுனால வானத்தின் படகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும் நான் உன்னை. அப்ப கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னாவே அங்க என்ன திறக்கப்படுதுன்னு அர்த்தம்? வானத்தின் பலகனி திறக்கப்படுதுன்னு அர்த்தம். இவன் விதை விதைக்கிறான், இப்ப இவன் செழிக்கிறான். இப்ப அபிமெலேக்கு வந்துட்டு இவனை கேட்கிறான், நீ என்னை விட பலத்தவன் ஆயிட்ட, நீ எங்களை விட்டு போயிரு. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். பெங்களூரை எடுத்துங்க. பெங்களூரில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். பெங்களூர்லேயே பெரிய ஆள் யார்? ராஜான்னு சொன்ன நம்ம மாநிலத்து முதலமைச்சர். முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை பார்த்து, நீங்கள் ரொம்ப செழிக்கிறீங்க, நீங்கள் எங்கள் மாநிலத்தை விட்டு போன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. சொல்லுங்கள், இது சாதாரண செய்தி. இது எப்படி செழிக்க முடியும்? இப்படி ஒரு ராஜா பயப்படுற அளவுக்கு எப்படிங்க செழிக்க முடியும்? ஒரு ராஜா பார்த்து நீ போயிரு, எங்க மாநிலத்தை விட்டு போயிருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி செழிக்க முடியும்? அது இயற்கைக்கு உட்பட்ட சக்தியா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியா? சொல்லுங்க எனக்கு. ஒரு எதிரியை பார்த்து பயப்படுறான். இவன் பஞ்சம் பழிக்க அந்த தேசத்தில் வரான். அதுக்கு முன்னாடி வாட்சி பாருங்க, ஈசாக்கினுடைய காலத்தில் கொடிய பஞ்சமா இருந்தது. அந்த பஞ்ச தேசத்துக்குள்ள இவன் உள்ள நுழைஞ்சு வரான். இவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா எப்படி செழித்தார், அவங்க அப்பா எப்படி பெரியாரானார், அவங்க அப்பா எப்படி வானத்தின் பலகணிகளை திறந்தார், வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்படி வந்ததுன்னு ஈசாக்குக்கு தெரியும். அதனாலதான் ஈசாக்கு இப்போ செழிக்க ஆரம்பிக்கிறான், எதிராளியே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏமே, எத்தனை பேர் அப்படி செழிக்க விரும்புறீங்க? இது ஒரு பெரிய சக்தி. நீங்க யோசிக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ போட்டு போக சொல்ல இல்ல. உங்களை ஒரு பெரிய காட்சி செய்ய விரும்புறார் அப்படின்னு கை வச்சிங்க, திருப்பி இங்க வரலாம். ஏன் இதை செய்யறாருன்றது கோட்பாடு வேணும் இல்லையா? சும்மா எல்லாருக்கும் செய்யறது கிடையாது. இதை உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வச்சு எல்லாரையும் செய்யறது கிடையாது. இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை. இது வாங்க கை வச்சிங்க. வாங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. எல்லாரும் தொடர்ந்து கொள்ளுங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விருப்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனையில் கர்த்தர். எல்லா ஜாதிகளும் உங்களை பார்க்கணுங்க. எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து சொல்லணும், எப்படி நீங்க இப்படி ஜெயிக்கிற, எப்படி நீ இப்படி செழிக்கிற, எப்படி நீ மேல வர. அப்போ நீங்க சொல்லுவீங்க, நான் கொடுத்து ஜெயிக்கிற ஒரு ஆள்னு சொல்லுவீங்க. நீங்க ஆமென். உங்களை கொண்டு சுவிசேஷத்தை பரப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு உன்னதமான இன்னொரு சக்தி, இன்னொரு வழிதான் தசமபாகம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பாருங்க? அப்படியே வாசிங்க. 26 வந்துருங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு அவர்கள், நிச்சயமா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால்
எங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஏன்? அவன் சொல்றான், நிச்சயமா கர்த்தருமோடு கூட. எப்படி தெரியும் நிச்சயமா கர்த்தருமோடு கொடுக்குறான்? எப்படி தெரியும்? எப்படிங்க சொன்னா சொல்லுங்க? எப்படி? இவன் எதுவுமே சொல்லலையே. இவன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல. அபிமெலேக்கு கிட்ட போய், ஓ மடனே முட்டாளே, ஒரு தேவன் இருக்கிறார் தெரியுமா, அவர் தான் எங்க யெகோவா, எங்க அப்பாவுடைய தேவன் தெரியுமா, நான் ஏதாவது பேசினானா? எப்படி வந்து சொல்ற கர்த்தருமோடு கூட இருக்கிறார், நிச்சயமா மோடு கூட இருக்கிறார் எப்படி சொன்னாவன்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஜாதிகளுக்கு முன்னாடியும் உங்களை என்னையும் உயர்த்தவன் தேவன் விரும்புகிறார். நீங்க பெருகும் பொழுது சொல்லணும், கர்த்தர் நிச்சயமா உங்களோட கூட இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் இயேசு ஒரு சர்வ வல்லமுள்ளவர். உங்களை பார்க்கும் போது உங்க செழிப்பு, உங்க மேல வர வெற்றி, உங்க மேல வர அந்த ஜெயமே இன்னொருத்தருக்கு பயம் உண்டாக்கணும். அபிமெலேக்கும் பீகோரும் எல்லாம் வந்து கேட்கறாங்க பாருங்க, எப்படி இவன் இப்படி ஜெயிக்கிறான்? அது கேட்கறான், ஏன் என்கிட்ட வந்த கர்த்தர் மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற மட்டும் ஒரு நாளில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத காட்டணுன்றதுக்காக தாங்க கர்த்தர் உங்களை அழைச்சாரு. உங்ககிட்ட 10% வாங்கி பிழைக்கிறதுக்காகவா? யோசிச்சு பாருங்க. வானத்தின் நிறைவும் பூமி நிறைவும் அவர் தான் சுப்ரீம் பவர். அவருக்கு மேல ஒரு சக்தி கிடையவே கிடையாது. அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கும் அவ்வளவு பெரிய தேவன். அவரையும் உங்ககிட்ட இவ்வளவு கோபமா பேசுறாரு. என்னை ஏன் வஞ்சித்தீர்கள் ஏன் கேட்கிறாரு. அவங்க அவங்கள பார்த்து அப்படியே கோபமா சொல்லி, என்னை வஞ்சித்தீர்கள் நீங்கள்ன்றாரு. என்கிட்ட திருடுனீங்க. நீங்க எதனால உங்ககிட்ட திருடணும் வேற கேட்கறீங்களா? காணிக்கிலும் தசம்பாகம் என்று நீங்க திருடுனீங்கன்றாரு. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் வெளியூருக்கு போறேன், என் காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் வச்சுக்க. ஒரு 6 மாதம் பொறுத்துட்டு நான் வரேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன். வந்து என் காரை கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் 6 மாதமாக நான் ஓட்டிட்டேன், கார் எந்துன்னா உங்களை பார்த்து நான் என்ன சொல்லிட்டோம்? சொல்லுங்கள், என்ன சொல்லிட்டோம்? என் காரை 6 மாதம் கிட்ட கொடுத்துருந்தேன், இப்போ நான் வந்துட்டேன், காரை என்ன பண்ணேன்? இப்போ நான் கேட்குறேன், உங்களை பார்த்து என்னன்னு சொல்ல முடியும்? நான் தர முடியாதுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லலாம்? எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மகா தாராளமானவன் வைக்கலாமா? வன்கண்ணனாக இருக்கலாமா? வருமா வராதானோ? அதை தான் கர்த்தர் கேட்குறாரு. எல்லாம் உங்ககிட்ட நான் கொடுத்தேன், ஆனால் திரும்பி நீ என்கிட்ட வரல. ஏன்? எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன், ஆனால் நீ என்கிட்ட வரல. நீ திருட நீ நினைக்கிற. நான் சொல்றது வழங்குதா அவங்களுக்கு? அதனால தாங்க காணிக்கை தசம்பாகத்தை நிறைய பேருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ கடவுள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, இது வந்து ஏதோ ஒரு 4 பேருக்கு அதை பிரிக்க சொன்னாரு, அப்படியெல்லாம் இல்லை. இது நீங்க செய்யற எல்லாவற்றுக்குமே ஒரு பலன் உண்டு. நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு. அதை நீ தான தர்மம் பண்ணுங்க, அது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறான், வட்டியோட ரீசெட்டில் பண்றாரு அவரு. அது இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, சிலரை படிக்க வைங்க, அது உங்க இலங்கை மனசு. கர்த்தர் அதை செய்யறாரு. நீங்க ஒருத்தர் இந்த சிறியவளில் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த சிறியவளில் ஒருத்தரை படிக்க வச்சீங்கன்னா அது படிப்புக்குரிய பலன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் மேல பொழிய பண்ணுவார். இல்லாதவன் கொடுத்தீங்கன்னா அது பொழிய பண்ணுவார். ஆனா தசம பாகம் என்பது அப்படி அல்ல. தசம பாகம் என்ன? இது தேவனை முழுக்க நான் விசுவாசித்து அவர் எனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சக்தியும் மேற்கொண்டு நான் கர்த்தரால பிழைக்கிறேன்றத ஆலயத்தில் கொண்டு வந்து நிர்ணயம் பண்ணி நிச்சயம் பண்ணி அதை மனப்பூர்வமா செலுத்துற பாருங்க. அதுக்கு தான் தசம்பாகம். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அதில் வர்றது தான் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ அபிமெலேக்கு ராஜா என்னென்னவோ பண்ணான், முடியல. அவன் 1000 திட்டங்களை போடுறான், அவனால முடியவே. 2 விஷயத்தை நீங்கள் எப்பவுமே வச்சுங்க, மனதில் வச்சுங்க. 2 காரியத்தை நம்ம சபையில் செய்வோம். ஒன்று திராட்சை ரசமும் அப்பம் பிட்டுதலும், இன்னொன்று தசமபாகம். இது 2 சபையில் நம்ம கோட்பாடாக வைப்போம். ஏன்னா இந்த திராட்சை ரசமும் அப்பம் பிடுதலும் இயேசு எனக்காக மரித்து ஒரு நிச்சய உடன்படிக்கையில் இருக்கிறான்னு காமிக்குது. தசமபாகம்ன்றது என்ன? கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு காமிக்குது. வாசிக்கலாம் வாங்க. பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு காரியத்தை உங்களை வாட்சி அதை விளக்குறேன் வாங்க. ஆதியாகமம் 37 31 34 வரை வாசிக்கிறோம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்படத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோப்பு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி
தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்கு துக்கித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு அடையாளம் வேணும். யோசேப்பு செத்துட்டானா அப்படியே சொல்ல முடியாதுமா? எப்படி யோசேப்பு செத்தான்றதுக்கு ஒரு அடையாளம் காமிக்கணும். அடையாளம் இல்லைன்னா அவன் செத்ததுக்கு ப்ரூஃபே கிடையாது. எப்படி செத்தான்? இல்லை இல்லை, யாராவது கூட்டு போயிருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கணும். இப்போ அவன் செத்துட்டான்றதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும் தகப்பன் இடத்துல. இவங்க என்ன பண்றாங்க, அவன் அங்கேயே கட்டி அதில் ரத்தத்தை ஒரு வெள்ளாட்டை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த அங்கி மேலே போட்டு இப்போ எப்படி தகப்பன் கிட்ட காட்டுறாங்க. பாருப்பா, செத்து போயிட்டான், ரத்தம் இருக்குது, அவன் செத்துட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ நீங்களும் நானும் இந்த அப்பம் பிற்குதலையும் அந்த திராட்சை ரசத்தையும் எடுக்கும்போது பிதாக்கு ஒன்று காமிக்கிறோம், அவர் எங்களுக்காக மரித்தான்றதை காமிக்கிறோம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அவர் எங்களுக்காக மரித்தார், உடன்படிக்கையை நம்ம காமிக்கிறோம். அதே தசம பாகம் வாங்க, அப்படியே ஆதியாகமத்துக்கு வாங்க. 45 பல வருஷம் ஆயிடுது. இப்போ 45 25க்கு வாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே கடந்து போயிடுச்சு. இப்போ கடந்து போயிட்ட உடனே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இதை வந்து தகப்பனுக்கு தெரிவிக்கணும். எப்படி தகப்பனுக்கு தெரிவிக்கிறது? வாசிங்க 45 25 27 வரை வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்துக்கு போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாக யாக்கோபிடத்தில் வந்து, இப்போ எகிப்திலிருந்து திரும்பி வராங்க யோசேப்பிடத்திலிருந்து. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைந்தது, அவன் அவர்களை நம்பல. வந்து சொல்றாங்க, இல்லப்பா அவன் எகிப்தில் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், எகிப்தெல்லாம் அவனுக்கு சொந்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்பல. 27 அவர்கள் யோசேப்பு தங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவளுடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்ப்பித்தது. அவன் சும்மா அனுப்பல, ஒரு பெரிய வண்டியை கட்டி அனுப்புறான். எதுவுமே தகப்பன்கிட்ட காட்டுங்க, என் தகப்பனுக்கு கந்த வர்க்கங்களையும் அதுவும் இதுவும் அங்கே எகிப்தில் இருக்கிற உச்சிதமான காரியங்கள் எல்லாத்தையும் வண்டியில நிரப்பி அந்த வண்டியை அனுப்புறான். அனுப்பி போய் சொல்றான் தகப்பன்கிட்ட, இதை காமிக்க தகப்பனுக்கு. அவர் நம்புவார். இவங்க போய் சொன்னவனே அவன் நம்பல. ஆனா இந்த பொருளெல்லாம் பார்த்தவனே அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் என்னங்க பண்ணா? நம்பிட்டான். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அற்பம் பிற்கும் போதும் ரத்தம் சிந்துதலையும் காமிக்கிறோம். நான் தசம்பாகத்தை கொண்டு வரும்போது எனக்காக ஒரு ராஜா, அவர் எப்படி எகிப்தில் முழுவதுக்கு அதிபதியா இருக்கிறான்றத ஒரு நிச்சயம் ஒரு உறுதியை அவன் கொடுத்த பொருள் காமிச்சது. அதே போல நான் தசம்பாகம் கொடுக்கும்போது என் ராஜா உயிரோடு இருக்கிறார், அவருடைய ஆளுகைக்கு மேலானது ஒன்றுமே இல்லைன்றதை அங்க நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன். ஏமே எத்தனை பேர் விளங்குது? சும்மா ஏதோ ஆண்டவர் வச்சுட்டாரு பிரதர் கோயிலில் கொண்டு வந்து. இல்லை அதனால தான் பாருங்க நிறைய பேர் அதெல்லாம் கருதுறதும் கிடையாது. அதனால தான் இங்கே நான் அது வந்து நிறைய காரியங்களை வச்சு நான் பேசுறதும் கிடையாது. இங்கே நிறைய முறை பாருங்க என் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்காக கொடுங்க இதுக்காக, அதெல்லாம் தனி. நீங்கள் ஆலயத்துக்கு ஒரு லைட் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டுக்கு 10 லைட்டு கர்த்தர் வாங்கி கொடுத்துருவாரு. நீங்கள் ஒரு சேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 சேர் வாங்கி கொடுத்துருவாரு. நீ ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா அது உனக்கு தனியாக, அது வேற. நீ ஆலயத்துக்கு செய்யறது எல்லாமே அப்படி மகிமை, அது உனக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாரு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது வந்து நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு அப்படியே திரும்பி வந்துடும். ஆனா தசமபாகம் என்பது என்ன? ஒரு சக்தி. தசமபாகம் என்றது என்ன? தேவன் உயிரோடு இருக்கிற நிச்சயத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கிறீங்க. தசமபாகம் என்ன? உங்களுக்கு எதிர்பட்டு வருகிற எல்லா சக்திகளையும் அழிக்க ஒரு மாபெரும் சக்தி எனக்காக இருக்குதுன்றத ஒரு உறுதியோட நீங்க காமிக்கிறீங்க. நீங்க என் சத்துருக்களை என் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது இருக்க, இதை வந்து ஒன்றும் மாற்றவே முடியாது. அதனால தான் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிறிஸ்துவனுக்கு ரொம்ப உபத்திரம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்? நீங்களான கொடுக்குற ஆளு, அதனால உங்களுக்கு எனக்கு உபத்திரம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையும் பாருங்க சொல்லுவாங்க, பாருங்க இந்த கிறிஸ்துவங்க வேலை செய்கிற பாருங்க நிறைய பாருங்களா. நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சிருக்கலாம், உங்களை ஒரு வித்தியாசமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் வேலை சின்சியராக செய்வீங்க, அது மற்றவன் செய்ய மாட்டான். அதுவே அவனுக்கு பெரிய வைத்தியத்தில் இருக்கும். ஓடி ஓடி உழைக்கிறான், இவனுக்கு அப்படியே இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி செலவு வைக்க போகிறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவன் செய்ய மாட்டான், நீங்கள் வேலை செய்வீங்க, நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, அதுவே அவனால தாங்காது. என்னோட இவனுக்கு எப்படா இவ்வளோ எனர்ஜி, எப்படிதான் இவனுடைய வேலை செய்யறான், அவன் சோம்பேறி அப்படியே வாழ்க்கைனா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பான். நீங்க அப்படியே வித்தியாசமா இருக்க 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 அவனால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. இதை நீங்களே யோசிச்சு பாருங்க, இது நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டு வேலைக்கு வருது, வாங்கிருங்களேன். விற்கிறவனே சொல்லுவான், வாடகைக்கு வந்தார், நான் வெளியில் போக வேண்டியது ஆகி போச்சுன்னுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா?
யோசிச்சு பாருங்க, வாடகை வந்தான் பிரதர், எப்படி ஆயிட்டான்? கர்த்தர் அப்படி மாத்துறதுக்காக தான் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயற்கை கப்பாறப்பட்ட ஒரு சக்தியை திறக்க விரும்புகிறார். அதான் வானத்தின் பலகனி. ஈசாக்கை பார்த்து சும்மா யோசிச்சிடாதீங்க. ஒரு ராஜா பயப்படுறான். பெலிஸ்தர்ல ஒருத்தனும் அப்படி இல்லை. அவன் நாட்டில் அவன் நாட்டுடைய குடியுரிமை வச்சிருக்கிறவனும் ஒருத்தன் அப்படி இல்லை. ஆனால் இவன் பாருங்க, இவன் போறான் கொஞ்ச நாள்ல, இவன் தோன்றான், தண்ணி வருது, விதைக்கிறான், விளையுது, இவன் பார்க்குறான், செலிகிறான். அந்த வசனம் போய் பாருங்க, அருமையா இருக்கும். அவனுக்கு ஆட்டின் மந்தைகளும் மாட்டின் மந்தைகளும், ஆடு மாடுன்னு சொல்லுங்க, அது வார்த்தையா பாருங்க 26ல் என்ன என்ன கோட்பாடு ஆண்டவருடைய மாத்துறாரு பாருங்க. 14 அவனுக்கு ஆட்டின் மந்தையும் மாட்டின் மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. ஆட்டின் மந்தை மாட்டின் மந்தை சொல்லுங்க. மந்தை, ஒரு ஆட்டை யாரும் மந்தன்னு சொல்ல மாட்டாங்க. 10 ஆடு வச்சிருந்தா கூட மந்தன்னு சொல்ல மாட்டாங்க. மந்தன்னா எப்படி இருக்கும்? நீங்க தான் எனக்கு சொல்லுங்க, மந்தன்னா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கணும், அதான் பேர் மந்தை. மந்தன்னா 1 2 எண்ணுக்கடங்கா இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது? மந்தை. மந்தன்னு சொன்னீங்கன்னா எண்ண முடியாது, அதுக்கு பேர் தான் மந்தை. அவங்களால எண்ண முடியல. அவன் போறான், அவன் போடுற குட்டியெல்லாம் டக்க டக்குன்னு பெருத்து 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 அப்படியே அந்த ஆடு போடுற ஆடெல்லாம் 2 2 3 3 போடுது. மாடெல்லாம் அப்படியே 2 3 போடுது. இப்ப அவன் பெருக்கிறான், பஞ்ச பூமியில செலிக்கிறான். இப்ப அபிமெலேக்கு ராஜாவுடைய பண்ணையில கூட அவ்வளவு மாடு மந்தை ஆட்டு மந்தை இல்ல. பெலிஸ்தர்கிட்ட எவனும் அப்படி செலிக்கல. இப்ப அபிமெலேக்கு காத்துலயும் வாயிலையும் வயிற்றுலையும் புகை தள்ளுது. இப்ப அப்படியே என் நண்பர் சுந்தர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். நம்ம எதிரிக்கு புகை தள்ளுற அளவுக்கு கர்த்தர் பண்ணணும் பிரதர்வாரு. நல்ல நண்பர் அவரு. சொல்லுங்க, எதிரிக்கு புகை தள்ளும். காதுல, வாயில, வயிற்றுல அச்சுக்குவான். ஐயோ ஐயோ எப்படி போறான் நீ அச்சிக்கினாலும் நான் பிறகுதான் போகணும். அவனை துரத்தி விட்டாங்களாம். போயிடு. சரி நான் போறேன், போய் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. நான் வெளியில போன ஆசீர்வாதமோ. இப்ப பாருங்க, இவனுக்கு பின்னாடி துரத்தின்னு ஓடுறானுங்க. ஐயோ நீ போத, வா வா, நீ திரும்பி வா, நீ வா வாயா வா, இங்கே இரு, நீ நான் உடன்படிக்கை பண்ணிக்கலாம் வா. கர்த்தர் நிச்சயமா மோடோட இருக்கிறார். கர்த்தர் மோடு இருக்கிறான்றத அவன் ஆட்ட மாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கினாங்க. அவன் வயல் நிலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கினான், ஆசீர்வாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கினான். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் நிரூபிக்கிறதுக்காகவே கடவுளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்த உடனே எப்படி யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அந்த வண்டியை பார்த்து யாக்கோப்பு அப்படியே காவலெல்லாம் மறந்துட்டான். அதே மாதிரி கர்த்தர் உயிரோடு இருக்கிறத உங்களை இந்த உலகம் பார்த்த உடனே சொல்லணும். நான் சொல்றேன், உங்களை பார்த்து அப்படியே பயப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வரல. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் இந்த வழி. எதுங்க? காணிக்கையும் எப்படி எப்படி விதர் ஆகும்? இதெல்லாம் நடக்குமா பிரதர்? இதெல்லாம் சாதியுமா பிரதர்? இதெல்லாம் கூடுமா பிரதர்? ஒருத்தர் ஒரு முறை ஒரு இடம் வாங்கினார் பாருங்க. ஒரு 20 வருஷம் 5 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இடத்துக்கு நான் தான் ஜெபம் பண்ணேன். அது ஜெபத்துக்கு நான் பண்ணும்போது அந்த இடம் வந்து 80,000. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வந்து நான் 5-6 கோடி. இப்போ அது இப்போ விற்கிறாரு. இப்போ தசம் வாகனம் வரும்போது எவ்வளோ வரணும்? 5.5 கோடியில் கணக்கு போட்டுங்க, போடுங்க எவ்வளோ வரும். விரல விட்டாது எண்ணி சொல்லணும், வாயில இப்போ சொல்லணும். நீங்கள் அதை 55 லட்சம் எவ்வளோ இப்போ ஒரு மனசு வருமா? 80,000 ரூபாயில் 8,000 ரூபா 10,000 வேணும். காஸ்ட்டுக்கு பாவம் கஷ்டம். இப்போ 5 கோடி 6 கோடி ஆகி போச்சு. அது 5-6 கோடி. இப்போ நீங்கள் 60 லட்சம் ரூபா. இப்போ நமக்கு மனசு என்ன தோணும்? பிரதர் அடுத்த இடம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? இப்போ நான் சொல்றது விளங்குங்களா? லாக் ஆகிடும் பிரதர். ஏன்னா உங்க மனதை அங்கதான் பிசாசு கொண்டு வரான், உங்க சக்தி அங்கதான் தடுக்கிறான். ஒரு ரிசீவர் அது அந்த அலவரிசையை நம்ம கண்ணில் பார்க்கல, அது நம்மகிட்ட கொண்டு போகுது. நம்மளை அப்படியே வஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாருங்க. இந்த லேண்டுக்காக நான் 85 லட்சம் பேங்க்ல கடை வச்சிருக்கிறேன். தைரியமா சொல்றேன் உங்களுக்கு, 85 லட்சம் கடை வச்சிருக்கேன். வாங்கும்போது எல்லாம் பயமுறுத்தணும், கட்ட முடியலன்னா. இன்னைக்கு இந்த இடம் எவ்வளோ தெரியுமா? ஸ்கொயர் ஃபீட் 3,000 ரூபாய், 4.5 கோடி இன்னைக்கு இந்த இடம். எவ்வளோங்க? கடை இருக்குதா? அது கிடக்குது. அதை தீர்த்தலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நான் எவ்வளோ பெருத்துருக்கிறேன் சொல்லுங்க பிரதர், நல்லா தான் சொல்லுங்க. என் பெருக்கத்தை எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? என் பெருக்கத்தை எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. அதனால தான் இதை கொண்டு வராரு. இப்போ விலங்குதான் காணிக்கை தசம் வாங்கினா என்னன்னு. காணிக்கை தசம் வாங்கினது மேலோட்டமாக யோசிச்சிடாதீங்க. ஏதோ 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 கொண்டு வந்து அப்படியே தூக்கி போட்டு போகுதுன்னு வச்சிடாதீங்க. இது ஒரு சக்தி.
உங்களுக்கு எதிராக பிசாசு கொண்டு வர மனித சக்தியா இருந்தாலும், இயற்கையின் சக்தியா இருந்தாலும், கோட்பாடுகள், அந்த வன்கண், வைத்தறிச்சல், பொறாமை, எழுதுகிற ஆட்கள் என்ன பண்ணாலும் சரி, அவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல போகும். உனக்கு விரோதமா பில்லி சுனிய கட்டம் கிடையாது, உனக்கு விரோதமா மந்திர தந்தமும் கிடையாது, உனக்கு விரோதமா எந்த பொறாமையும் கிடையாது. பெலிஸ்தர் வயிற்றுல அடிச்சுக்கலாம், வாயில அடிச்சுக்கலாம், காதல போல தரலாம், ஆனா அவன் செலுத்தினே தான் இருப்பான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. கால சமயமா இருக்குது, கர்த்தர் உங்களை என்ன அப்படிதான் உயர்த்த போறாரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. அதனாலதான் காணிக்க தசம்பாகன்னு சொன்னா இப்படி வரணும் வெளிச்சம். அதனாலதான் அதை அப்படி கொண்டு வந்தார் ஆண்டவர். நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இந்த எத்தனையோ ஏழைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ வறுமையில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்லலையே அந்த ஏழைக்கு நீ வஞ்சித்தாயின்னு வரத்துல பேசலையே அவர். அந்த வறுமையான காரியத்தை நீ அவங்ககிட்ட இந்த திருநியே அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்றார், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தோ அது எனக்கே செய்தீர்கள், அது திரும்ப உங்களுக்கு தருவேன். நீ ஏழைக்கிறது அதை கடனை செட்டில் பண்ணிடலாம். ஆனா சபை அப்படி கிடையாது. சபைன்றது ரெண்டு காரியத்தை உறுதி செய்து, நீங்க சபைக்கு வரும்போது ஒன்று உங்களுக்காக மீட்கப்பட்ட தேவனை நீங்க நோக்கி பார்க்குறீங்க, ரெண்டாவது உங்களுக்காக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை நோக்கி பார்க்குறீங்க. அதான் சபை கோட்பாடு. ஆமென். விளங்குதா? சொல்லுங்க, என் நிலம் விளையும். நல்லா கரங்களை வச்சு சத்தமாக சொல்லுங்க, என் நிலம் விளையும். சொல்லுங்க, என் கிணத்துல தண்ணி இருக்கும். சொல்லுங்க, என்னை பார்த்து அக்கம் பக்கத்தில் பொறாம கொள்ளுவாங்க. கர்த்தர் நான் பெருகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினார், நான் பெருகுவேன். கர்த்தர் நிச்சயமாய் என் கூட இருக்கிறான்றது நான் பெருகி பெருகி இந்த உலகத்துக்கு காமிப்பேன். கர்த்தர் அபிதமான வகையில என்னை பெருக செய்வார். என் எதிரிகளை, என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அதனாலதான் சொல்றேன், உன் எதிரி செத்துடக்கூடாது, உன் எதிரி தீர்காயுசா வாழணும். ஒவ்வொரு நாளும் காலில் சொன்ன, ஆண்டவரே எதிரி ஆசீர்வதிக்கிற தீர்காயுசா வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஜெயிக்கிறது என் எதிரி இல்லைன்னு வச்சிங்களா, நான் ஜெயிச்ச பிரயோஜனம் கிடையாது. எனக்கு ஏதாவது பிரயோஜனம் தான் எனக்கு சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். நான் ஜெயிப்பேன். என் எதிரி கண்ணில், காதில், மூக்கில், வாயில் புகை தள்ளுறத நான் பார்க்கணும். நான் ஜெயிக்கிற ஆள் பார்த்தியா, நான் எப்படி பெறுகிறேன் பார்த்தியா நீ. ஆமென். அதனால தான் இயேசுவே சொல்லித்தர, உன் சத்துருக்களை சிநேகிங்கள், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. நீ ஆசீர்வதியா, நீ ஒன்றும் கீழே போகிறதே கிடையாது. கர்த்தர் உன்னை உயர்த்த தான் போகிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. இந்த காலை வேலையில் சொல்கிறேன், பயந்துடாதீங்க. சிலர்லாம் கடனில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், அழுத்தத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் ஏதோ ஒரு சரீர சுகவீனத்தில் இருக்கலாம். நீங்கள் செழிக்க முடியாத அளவுக்கு அநேக பொறாமைகள், வன்கண்கள், வைத்தறிச்சல்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள், பிசாசுடைய கிரியைகள் எது ஒன்றா இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த சக்தியை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தாவே இந்த காணிக்கன் தசமோடைய ஆலயத்தில் கொண்டு வரேன், நீ உயிரோடு இருக்கிறீர், என் சத்துரு என் கையில் ஒப்பு கொடுக்க போறேன்றதை பாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருமே உங்களை ஜெயிக்கிறது தடுக்கவே முடியாது. ஆமென். பிரச்சனைலாம் வருங்க, பிரச்சனை வராதுன்னு சொல்லவே இல்லை. நான் தான் சொன்னேன் பாருங்க, அவன் தோணை துறவ முடியலையா, பிரச்சனை வரலையா, அவனை துரத்தி விட்டு இல்லையா, எல்லாம் துரத்துவாங்க. ஆனால் நாளைக்கு தேடி வருவாங்க. கர்த்தருமோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, காரங்களை வைத்து, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் பெருகுவேன், பெருகவே பெருகுவேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அதனால தான் எவனா யாராவது இது உங்களை குறித்து ஏதாவது பேசுகிறான், ஏதாவது தூசிக்கிற காரியம் ஏதாவது பண்ணுறான்னா அப்படியே அப்படியே சொங்கி விழுந்துடாதீங்க. அதெல்லாம் நடக்கும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ ஏதோ ஒரு சக்தி என் மேலே வேலை செய்கிறான், நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமென். சக்தி வேலை செய்கிற ஆட்களுக்கு தாங்க எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்குது. நம்ம எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஒரு நாள் அப்படியே பிரசங்கம் பண்ணலாம். எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறானோ உங்கள் வெற்றி அவ்வளோ பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமென். ஆடு மேய்க்கிறோம், ஒரே நல்ல ராஜாவானா, எதிரி எவ்வளோ பெரிய ஆள்? நல்லா தான் சொல்லுங்க, எதிரி யாரு? ஆட்டையா போய் வெட்டினா, சிங்கத்தை அடிச்சான், ஜெயிக்கல. சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், அவன் அங்கேயே ஆடுதான் மேய்ச்சிருந்தான். சிங்கத்தை விட எதிரி யாரு? கோலியாத். ஒரே போடு போட்டான், அடுத்த நாள் சிங்காசனத்தில் போய் உட்காந்துட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எதிரிக்காக ஸ்தோத்திரம். நல்லா கை விட்டு சொல்லுங்க, எதிரிக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எதிரி தான், நல்லா சொல்லுங்க, எதிரி தான் என்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்க போனான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எதிரியை பார்த்து பயப்படுற ஆள் நம்ம கிடையாதுங்க. எதிரியே பார்த்துற அளவு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அதனால தான் இந்த சக்தியை லேசாக எண்ணக்கூடாது. காணிக்கை தாசமான அப்படியே போனோம் அப்படியே எண்ணக்கூடாது. இது சக்தி.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற ஒரு வழி, ஒரு வாசல் இது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போம் எல்லோரும். ஹல்லேலூயா. ஓ, எல்லா கரங்களை வைத்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போம். ஓ, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, உமக்கு நன்றி. இங்கே வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இங்கே வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவள் பெருகுவார்களாக கர்த்தாவே. அநேக நன்மைகளை இவள் காண்பார்களாக. இவருடைய சத்துருக்கள் மனங்கடிதலை இவள் காணட்டும் ஆண்டவரே. ஓ, நன்றி கர்த்தாவே. கொடுத்த வெளிப்பாட்டுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இதுவரையும் தசமபாகத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் இழுத்து இழுத்து எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தாவே இவர்களை நீ தெரிந்து கொண்டிருந்ததற்காக நன்றி. இவளை பெயர் சொல்லி அழைத்திருந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வெளிப்பாடு வெளிச்சத்துக்காக நன்றி. இந்த கொடுத்தல் மூலமாய் பெருக்கத்தை அளவில்லாமல் இவள் காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் இவள் குடும்பத்தில் குடிகொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. இவள் எப்பேற்பட்ட ஜனம், எப்பேற்பட்ட ஆண்டவரே ஆட்கள் என்பதை, ஜாதி என்பதை இந்த உலகம் பார்க்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கீழே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே நாங்கள் மேலே வருவோம் ஆண்டவரே. நீ சொன்னீர், அப்பொழுது எங்களுக்காக நீ ஒரு நாள் வைத்திருக்கிறீர், அப்பொழுது வானத்தின் பலகடிகளை நான் திறப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் எங்களுக்காக திறக்கப்படுகிறபடி நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாலே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். இதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலம் நான் ஒருத்தரும் இருப்பதாக. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். வாக்கு மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உண்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை கடந்ததோ. வாக்கு தத்தங்கள் சிறந்தது, வாக்கு தந்தவர் ஏமாற்றம் எனக்கில்லையே. சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.